தமிழ்நாட்டில் 2026 வரப்போவது கூட்டணி ஆட்சி தான். அதைத்தான் நீங்க தொடர்ந்து நான் சொல்கிறேன். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ளட்டும், அதற்கான வியூகங்களை அமைக்கட்டும். அப்படி அமைத்தால்தான் நீங்க இந்த திமுகவை ஒழித்து கட்ட முடியுமே தவிர, நீங்க வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு பேசிட்டு நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா நின்றால் ஒன்றும் நடக்காது. அதனால இப்பொழுது விஜயும் சீமானும் கூட்டணி அமைப்பார்கள்னு சொல்றோம். அதுவே அமைப்பார்களா? ஒரு கேள்விக்குறி இருக்கு. விஜய் கடைசி வரை தாக்கு பிடித்து தேர்தல் களம் வரை நிற்பாரா? இன்னொரு கேள்விக்குறி இருக்கு. விஜய்க்கும் சீமானுக்கும் இடையில் எந்த நெருடலும் வராமல் அவர்கள் ஒத்து போவார்களா? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவர்கள் ஒத்து போவார் என்ற கேள்வியும் இருக்கிறது. அரசியல் என்பது பல கேள்விகளை கொண்டது, பல விடைகளை மறைத்து வைப்பது.